காவேரி 2 பேருக்கும் சேர்த்து வளகாப்பு ஏற்பாடு எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. காவேரிக்கு நலங்கு எல்லாமே வைக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க சாரதா. "இங்க பாருங்க, நீங்களும் வந்து நலங்கு வைங்க" அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. "இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அத்தை இப்படி பேசுறீங்க? நீங்க நலங்கு வச்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து நலங்கு வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. அதே மாதிரி கங்கா வந்து வைக்கிறாங்க. "யமுனா நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வைக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமா அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து நிவின் அப்படியே வராரு. கூடவே அப்படியே யமுனா கிட்ட கிட்ட வராங்க. வந்து வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வீடியோவும் எடுக்குறாங்க. "எடு, எடு, எடு. நல்லா எடு. உனக்கு எப்ப வேணா செல்ஃபி கூட எடு" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "உண்மையாவா சொல்றீங்க? என்னங்க நான் அப்ப வீடியோ, செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலாமா? நீங்க நல்லா போஸ் குடுப்பீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ அது இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு நிவின் சொல்றாரு. யமுனா அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே தானாவே சிரிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்து பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. அங்க வந்து கங்கா வராங்க. வந்து கேட்குறாங்க. "ஏய் யமுனா என்னடி ஆச்சு உனக்கு? நீ என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நிவினுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. இந்த கல்யாணமே பிடிக்காம தானே பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவரு என் மேல ரொம்ப கோவப்படுவாருக்கா. இப்பலாம் ரொம்ப பாசமா இருக்காரு. அது மட்டும் இல்ல செல்ஃபிலாம் எடுத்திருக்கோம். இங்க பாருக்கா எப்படி வீடியோ எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அவரு நெறைய மாறி இருக்காருக்கா. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருடி, நாங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டோம். உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி விடு. அவரோட மனசு மாறி இருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படு. சரியா? இது எப்பவுமே கன்டின்யூ ஆகணும். நீங்க 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "ஆமாக்கா, எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவர நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஆனா என்னை இப்படி பண்றதுலாம் எனக்கு ரொம்ப ஹார்ட்டா இருந்தது. ரொம்ப ரொம்ப நான் தனியா உட்காந்து எத்தனையோ வாட்டி அழுதுருக்கேன். ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனா அவர் மனசு இந்த அளவுக்கு மாறும்னு நான் நெனச்சு கூட பார்க்கலக்கா. என்னை எப்படி ட்ரீட் பண்றாரு தெரியுமா? வேற லெவல்ல. அவங்க அம்மா கிட்ட கூட என்ன விட்டு குடுக்குறதே இல்ல. என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா? அப்படியே சந்தோஷமா என்கிட்ட பேசுறாரு. அப்படியே லைட்டா இடிக்கிறாரு. எல்லாமே சூப்பரா இருக்குக்கா எனக்கு" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "சரிடி, சரிடி. எனக்கு எல்லாமே புரியுது. உன் மனசுல இருக்க சந்தோஷம் எல்லாமே எனக்கு புரியுது. ஓகேவா? நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. அப்படியே எல்லாருமே போறாங்க. போயிட்டு தேவையான எல்லாமே பண்றாங்க. வளைகாப்பு எல்லாமே நல்லபடியா முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அங்க கங்கா, எல்லாருமே காவேரி எல்லாருமே இருக்காங்க. "இங்க பாரு, இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. காவேரிக்கு கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஆரத்தி எடுக்கணும். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு போனாங்க. கண்ணு போட்டிருப்பாங்க. கண்ணு போட்டா நல்லது கிடையாது. வளைகாப்பு வேற நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அதே மாதிரி ஆரத்தி எல்லாம் எடுக்குறாங்க. "இங்க பாருங்க எல்லாமே சூப்பரா நடந்தது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உள்ள போறாங்க காவேரி. உள்ள போன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "ஆமாங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப கிராண்டாவும், ரொம்ப அழகாவும் இவ்ளோ பேர் வந்தாங்க. எல்லாமே சூப்பரா பண்ணீங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. "எப்படி பாத்தியா? மாமான்னா அப்படிதான்" அப்படின்னு சொல்றாரு. "சரி, சரி. ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க எல்லாத்த விட நீங்க ஒரு கேம் நடத்துனீங்கல்ல, அதுதாங்க சூப்பரா இருந்தது. வந்தவங்க எல்லாரையுமே உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குமா, ஆண் குழந்தை பிறக்குமான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரையும் வோட் பண்ண சொன்னீங்களா? எல்லாரும் பெண் குழந்தைன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நெறைய நேம் வந்து போர்ட்ல எழுத சொன்னீங்க. அது எல்லாமே சூப்பரா இருந்ததுல்ல? எல்லாமே எப்பவுமே இந்த மாதிரி வந்து வளைகாப்புல இப்படிலாம் நடக்குமான்னா எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சூப்பரா பண்ணீங்க தெரியுமா? எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. அப்ப என்ன நம்ம 2 பேருக்கும் பெண் குழந்தை தான் பிறக்குமா என்ன?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமா காவேரி, இதுல என்ன வருத்தமா இருக்கு உனக்கு? எனக்கு பொண்ணு பொறந்தாலும் சரி, பையன் பொறந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அது என்னோட குழந்தை தானே" அப்படின்னு விஜய் சொல்றாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இல்லங்க எனக்கு பையனா பிடிக்கும். உங்கள மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு பொண்ணு பிடிக்கும் காவேரி. என்ன மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதானே? ஆமா, ஒரு காவேரியும் உங்களால தாங்க முடியாது. உங்க பொண்ணு வேறயா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா இருப்பா அவ" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய்! அவ என் பொண்ணு. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். அப்பான்னா ஒரு வாரத்திலே அப்படியே அடங்கி போயிடுவா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கங்கா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அவரு மட்டும் இல்லையே! எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. "என்னங்க குழந்தை பொறக்கறதுக்குள்ளயாவது நீங்க வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருங்க. நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. என்னங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே குமரன பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க வந்து விஜய் அப்படியே வெளிய வராரு. வெளிய வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா, அப்படியே பார்த்துட்டுருக்காரு கிருஷ்ணா. கிருஷ்ணா காருக்கு பின்னாடி யார்கிட்டயோ பேசிட்டுருக்காரு. யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா, ராகினியோட தம்பி வராரு. அவர்கிட்ட கிருஷ்ணா பேசிட்டுருக்காரு. அத பார்த்தோனே விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு. "ஓ! இது எல்லாமே பசுபதியோட வேலையா? அப்போ பசுபதியோட பையன் தான் இந்த கிருஷ்ணாவோ?" கிருஷ்ணா 2 பேருமே ஃப்ரெண்டு. அப்ப ஏதோ எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? சொத்துல பங்கு கேட்க சொல்லி. 2வது குடும்பம்னு சொல்லி இது எல்லாமே பொய்யா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அப்படியே டென்ஷனாவே போறாரு. போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்து யோசிக்கிறாரு. அப்ப இது எல்லாத்துக்குமே காரணமே
அந்த பசுபதியோட பையன் தானா? அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கானா? விடவே கூடாது. இனிமே என்ன பண்றேன்னு பாரு. அந்த கிருஷ்ணா அவங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து உண்மையா நடிச்சாங்க. அது எல்லாமே பொய்யா? அட கடவுளே! அப்ப என்னோட மாமனார் ரொம்ப ரொம்ப நல்லவரா? அவருக்குன்னு இன்னொரு குடும்பமே இல்லையா? இவங்க 3 பேரும் வந்து ட்ராமா போடுறாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சா காவேரி ரொம்ப வருத்தப்படுவாளே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஃபீல் பண்ணிட்டாரு. சரி கண்டிப்பா இந்த விஷயத்த காவேரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. காவேரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. நீ எதுவுமே பேசக்கூடாது. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க என்ன? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இங்க பாரு காவேரி, அந்த பசுபதியோட பையன் இருக்கான்ல, அவன் கிருஷ்ணா கிட்ட ஒளிஞ்சு பேசுனத நான் பார்த்துட்டேன். அப்போ இது எல்லாமே பசுபதியோட வேல தான். பசுபதி பிளான் பண்ணி தான் இன்னொரு குடும்பம்னு சொல்லிட்டு கிருஷ்ணா, அவங்க தங்கச்சி சிந்து, அவங்க அம்மா மலர் எல்லாரையும் சேர்த்து அனுப்பியிருக்கான்.